90ஸ்ல சிஎன் அண்ணாதுரை ஆட்சிக்கு முன்னாடி ஹிந்தி திணிப்பு அதிகமாக இருந்தது. ஹிந்தியை தான் முதன்மை மொழியாக பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் தென்னிந்தியாவில் ஒரு மாணவர் அமைப்பு வந்துட்டு போராட்டம் நடத்துகிறாங்க. அவங்க அமைப்போட பெயர் புறநானூறு அப்படின்னு வச்சு ஹிந்தி திணிப்புக்கு எதிராக போராட்டம் நடத்துகிறாங்க. இந்த போராட்டத்தோட தலைவர் தான் நம்ம செலியன், அதாவது நம்ம சிவகார்த்திகேயன். அவங்க குறிக்கோள் என்னன்னா ஹிந்தி திணிப்பை அழிக்கணும் அப்படிங்கிறது தான். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தாய்மொழி வந்துட்டு முதன்மை மொழியாக இருக்கணும். ஒரு மாநிலத்தில் எது தன்னோட தாய்மொழியோ அதுதான் முதன்மை மொழியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்திக்கு எதிராக போராட்டம் பண்ணுறாங்க. அப்போது போராட்டம் பண்ணும்போது சிவாவோட ஃப்ரெண்டு வந்துட்டு அந்த போராட்டத்தில் இறந்து போயிடுறாங்க. அப்போது சிவாவுக்கு தோணுது, நாம் மட்டும் ஏன் ஹிந்திக்கு எதிராக போராட்டம் பண்ணணும், நாமளும் நம்ம குடும்பத்தை பார்த்துட்டு இருந்திருக்கலாம், இருந்திருந்தா இந்நேரம் நம்மளோட நண்பன் வந்து உயிரிழந்திருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டத்தை வந்து கைவிட முடிவு பண்ணுறாரு. அதோட தன்னோட போராட்டம் பண்ணிட்டு இருந்தவங்கள போய் உங்கள் குடும்பத்தை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போராட்டத்தை கைவிட்டுறாங்க. சிவா தன்னோட கல்லூரி வாழ்க்கையெல்லாம் முடிச்சுட்டு ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் சேரணும்னு ஆசைப்படுறாரு. ஆனால் அந்த காலத்தில் ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் சேரணும்னா கண்டிப்பாக ஹிந்தி தெரிஞ்சிருக்கணும். ஹிந்தி இருந்தால் மட்டும்தான் கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கிற நிலைமை அப்போ இருந்தது. அதனால் சிவாவுக்கு ஹிந்தி கற்றுக்கணும் அப்படின்ட்டு ஒரு கட்டாயம் இருந்தது. அப்போது தான் சிவாவோட தம்பியான அதர்வா வராரு. அவர் சிவா காலேஜில் போராட்டம் பண்ண மாதிரியே அதர்வாவும் தன்னுடைய காலேஜில் ஹிந்திக்கு எதிராக போராட்டம் பண்ணிகிட்ருக்காரு. அப்போது சிஎம்மாக இருந்தவர் ஹிந்திக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறவராக இருந்தார். ஹிந்திக்கு ஆதரவான சட்டத்திருத்த மசோதாக்கள்லாம் நிறையாவே கொண்டு வராரு. அப்போது தான் நம்ம ஜெயம் ரவியோட என்ட்ரி வருது. ரவிக்கும் சிவாவுக்கும் ஏற்கனவே காலேஜ் நடக்கும்போது ஒரு சண்டை நடந்திருக்கு. ஹிந்திக்கு எதிராக போராட்டம் பண்ணிட்டு இருந்தப்போ இந்த சிவாவோட அமைப்பினர் ஒரு ட்ரெயினுக்கு வந்துட்டு தீ வச்சிடுறாங்க. அந்த தீயை அணைக்கணும் அப்படின்ட்டு ஜெயம் ரவி தடுக்கும்போது சிவாவுக்கும் ஜெயம் ரவிக்கும் சண்டை வருது. அந்த சண்டையில் சிவா வந்துட்டு ஜெயம் ரவியோட கட்ட விரலை தவறுதலாக வெட்டிடுறாரு. இதுக்காக ஜெயம் ரவி வந்து பழி வாங்கணும், சிவாவை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை தேடிட்டு இருக்காரு. அதாவது புறநானூறு அமைப்போட தலைவன் யார் அப்படிங்கிறத தேடிட்டு இருக்காரு நம்ம ஜெயம் ரவி. இப்போது சிவா வந்துட்டு ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் சேரணும் அப்படிங்கிறதுக்காக ஹிந்தி கற்றுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க ஊர்லேயே அவங்க எம்பியோட பொண்ணு ஸ்ரீலீலா இருக்காங்க. அந்த ஊர்லேயே ஸ்ரீலீலாவுக்கு தெரிஞ்ச மாதிரி யாருக்கும் அவ்வளோவா ஹிந்தி தெரியாது. சிவாவும் ஸ்ரீலீலாவும் சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்ட்ஸு. ஸ்ரீலீலா கிட்ட ஹிந்தி கற்றுக்கணும் அப்படின்ட்டு அவங்க அந்த சாக்கில் 2 பேரும் லவ் பண்ணுறாங்க. அடுத்ததாக சிவாவோட தம்பி வந்துட்டு ஹிந்திக்கு எதிராக நிறைய போராட்டங்கள் நடத்திட்டு இருக்காரு. இதை பார்த்துட்டு சிவா, நம்ம ஃப்ரெண்டை வந்துட்டு இந்த போராட்டத்தில் தான் நம்ம இழந்தோம், அதே மாதிரி நம்ம தம்பிங்க இழக்கக்கூடாது, நாம் போய் நம்ம குடும்ப குட்டியை பார்க்கலாம், நீ இந்த போராட்டத்தை கைவிடு அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணுறாரு. ஆனால் அதர்வாத எதையும் கேட்குறதாவே கிடையாது. சரின்னு சொல்லிட்டு சிவா வந்துட்டு தன்னோட வேலைக்காக சென்னை போகிறாரு இன்டர்வியூ அட்டன் பண்ண. அங்கே இன்டர்வியூவில் ஃபுல்லாக ஹிந்தியில் தான் கேட்குறாங்க. இவருக்கு ஹிந்தி ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் அப்படிங்கிறனால ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் சமாளிக்கிறாரு. ஆனால் இந்த ஹிந்தி வந்துட்டு அவர் வேலைக்கு போதாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு உங்களுக்கு வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. ஜெயம் ரவி போலீஸாக இருக்கனால நாம் இந்த போராட்டத்தெல்லாம் தடுக்கணும், ஹிந்தி மொழி எதிர்ப்பை தடுக்கணும் அப்படின்ட்டு அவர் நிறைய வேலை பண்ணிகிட்ருக்காரு. இப்போது இங்கே போராட்டம் நடத்துறதுக்காக சிவா வந்து பர்மிஷன் வாங்க மெட்ராஸுக்கு போகிறாங்க. ஆனால் அவங்க தம்பி வந்துட்டு, இவர் எப்போ நம்ம பர்மிஷன் வாங்கிட்டு வருது, நம்ம எப்போ போராட்டம் பண்ணுறதுன்ட்டு அவர் மெட்ராஸ் போயிருக்க சமயத்தில் வந்துட்டு போராட்டத்தை ஆரம்பிச்சிடுறாரு. இந்த போராட்டத்தில் நம்ம ரவி வந்துட்டு எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் சுட்டு தள்ளுறாரு. அதில் சிவாவோட கண்ணு முன்னாடியே அதர்வாவையும் சுட்டு தள்ளிடுறாரு. ரவி ஏன் ஹிந்தி திணிப்புக்கு எதிராக இருக்கிறாருன்னா அவரோட தாய்மொழி வந்துட்டு ஹிந்தி. சிவாவை இந்த போராட்டத்தில் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ரவிக்கு சிவாவை பிடிக்காதனால சிவாவை ஜெயிலில் ரொம்ப சித்திரவதை பண்ணுறாங்க. ஆனால் ஜெயிலில் ஒரு போலீஸ் நம்ம தமிழால் இருக்காங்க. சிவாவை இப்படி சித்திரவதை பண்ணுறாங்க, தாய்மொழி தான் முதன்மை மொழியாக இருக்கணும் அப்படின்னு போராட்டம் பண்ணுறவங்கள போய் இப்படி சித்திரவதை பண்ணுறாங்களே அப்படின்னு தாங்கிக்க முடியாமல் அந்த போலீஸ் வந்து சிவாவை தப்பிச்சு போக வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறாரு. இதனால் ரவி வந்து ரொம்பவே அப்செட் ஆயிடுறாரு. ஜெயிலேருந்து தப்பிச்ச சிவா நேராக டெல்லிக்கு போகிறாரு. அங்கே இருக்க அப்போ பிஎம்மாக இருந்த இந்திரா காந்தியோட காரை மறைச்சு ஹிந்தி திணிப்புக்கு எதிராக நாங்கள் போராடிட்டுருக்கோம், அதனால எங்கள் தமிழ்நாட்டில் எங்கள் தாய்மொழி தமிழாக தான் இருக்கணும், ஹிந்தி முதன்மை மொழியாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இதை கேட்ட இந்திரா காந்தி, சரி உங்கள் ஊரில் போயிட்டு தென்னிந்தியாவில் தமிழ் வந்துட்டு முதன்மை மொழியாக இருக்கணுமா ஹிந்தி முதன்மை மொழியாக இருக்கணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஓட்டிங் லிஸ்ட் எடுத்துகிட்டு வாங்க, மக்கள் எதை வந்துட்டு மெஜாரிட்டியாக சொல்கிறாங்களோ அதை நான் செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சிவாவை அங்கேருந்து அனுப்புறதுக்கான அப்போத வழியை கண்டுபிடிச்சி அனுப்பிச்சி விட்டுறாங்க. சிவாவும் இது நல்ல ஐடியாவே இருக்கே, நம்ம போய் வந்துட்டு நம்ம ஓட்டிங் லிஸ்ட் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு.
தப்பிச்சு போன சிவா நேரா டெல்லிக்கு போய் அங்க பிஎம்ம மீட் பண்றாரு. அவங்க கார